Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன, விஜயின் முதல் கையெழுத்து எந்த திட்டத்திற்கு என்பதை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜு தருவோம், 10,000 ரூபாய் பணம் கொடுப்போம் அப்படின்னு அதிமுக சொன்னது. மறுபக்கம் திமுக 8,000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம், நீங்கள் விருப்பப்பட்டதை கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை 2,000 ரூபாயாக நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு வாக்குறுதிகளை கொடுக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. இப்போ ஆட்சி அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் முதலமைச்சராக விஜயின் முதல் கையெழுத்து எந்த திட்டத்திற்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பாக என்னென்ன வாக்குறுதிகளை எல்லாம் தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருந்ததுன்னு பார்க்கும்போது 60 வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை சுமார் 1,30,00,000 பேருக்கும் மேல வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்க நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் 2,000 ரூபாயாக உயர்த்துவோம் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 2,500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திமுக ஆட்சி காலத்தின் மகளிர் உரிமை தொகையில பல்வேறு அளவுகோல்கள் வச்சிருந்தாங்க. அதாவது அந்த குடும்பத்தில் வருமான வரி செலுத்துபவர் யாரும் இருக்கக்கூடாது, சொந்தமாக கார் வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு நிபந்தனைகள் இருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி எதுவுமே நிபந்தனைகள் இல்லாம எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதம் 2,500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதே போல தற்சமயம் 100 யூனிட் வரை இலவச மின்சாரமானது வழங்கப்படுகிறது இல்லையா, இது தமிழக வெற்றி கழகம் 200 யூனிட் வரை நாங்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தவிர விலையில்லா சிலிண்டர்கள் பாருங்க, ஆண்டுக்கு 6 விலையில்லா சிலிண்டர்களை வழங்குவோம்னு அவங்க தன்னுடைய வாக்குறுதியில கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சராசரி குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வாங்கினா 2 மாத காலத்துக்கு வரும். அந்த வகையில தான் 12 மாதங்களுக்கு 6 சிலிண்டர்கள் வரை இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 1000 ரூபாயை தொட்டு விட்டது சமையல் எரிவாயு சிலிண்டர். இது நடுத்தர குடும்பங்களின் பட்ஜெட்டை பதம் பார்க்கும் ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது 6 சிலிண்டர்கள் வரை இலவசம் அப்படிங்கிறது நடுத்தர மக்களுக்கு உண்மையிலேயே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டால் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம், இதுதான் மிக முக்கிய திட்டம். முதலமைச்சராக பதவியேற்றதும் விஜய் அவர்கள் இந்த திட்டத்திற்கு தான் முதல் கையெழுத்து போடுவார் என்று மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதாவது திமுக ஆட்சி காலத்தில் நகர்ப்புற பேருந்துகளில் மட்டும் பெண்களுக்கு இலவச பயணமானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சொல்வது என்ன தெரியுமா, நகர்ப்புற பேருந்துகள் மட்டுமில்லைங்க, தமிழகம் முழுவதும் ஓடக்கூடிய வெளியூர் பேருந்துகளாக இருந்தாலும் எல்லா வகையான பேருந்துகள்லையுமே பெண்களுக்கு இலவச பயணத்தை கொடுப்போம் அப்படின்னு கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதற்குத்தான் முதல் கையெழுத்து என்று கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதே போல ஏழை குடும்பத்து பெண்கள் திருமணத்திற்கு 8 கிராம் அதாவது 1 சவரன் தங்கமும் தரமான ஒரு பட்டுச்சேலையும் வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது. இந்த திட்டத்தில் மாங்கல்யம் செய்வதற்கு 4 கிராம் தங்கமானது கொடுக்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு காலப்போக்கில் அந்த திட்டமானது மறைந்து போய்விட்டது. அந்த திட்டத்தை போன்ற ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இப்போது 8 கிராம் தங்கமும் பட்டுச்சாலையும் நாங்கள் கொடுப்போம் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் திருமணத்திற்கு அப்படின்னு திரு விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதே போல தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், பிறக்கும் ஒவ்வொரு புதிய குழந்தைக்கும் அரசு சார்பில் தங்க மோதிரமானது வழங்கப்படும் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் அப்போது தெரிவித்திருந்தார். இதே போல 1 முதல் +2 வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளின் தாய் அல்லது கார்டியன் அவங்களுடைய பாதுகாவலருக்கு ஒரு முறை ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எதற்காக அப்படின்னா, குடும்ப கஷ்டத்தால படிப்பை பாதியில் கைவிட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த ஒரு அறிவிப்பையும் தமிழக வெற்றி கழகமானது கொடுத்திருக்கின்றது. பெண்கள் சுய உதவி குழுவுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் கொடுப்போம் என்றும் கூட திரு விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை, அதாவது கல்வி சார்ந்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு பாருங்க. இளங்கலை அண்டர் கிராஜுவேட் டிகிரி முதல் முனைவர் பட்டம் வரை 20 லட்சம் ரூபாய் வரை கொலாட்ரல் ஃப்ரீ கல்வி கடன், அதாவது பிணை எதுவும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. கடன் வாங்குவதற்காக நீங்கள் உங்கள் வீட்டையோ அல்லது வேறு எதையுமே அடமானமாக வைக்க தேவையில்லை. அந்த வகையில் யூஜி தொடங்கி நீங்கள் பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்கப்படும் என்று தாவேகா ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. மற்றும் ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி பாருங்க, யுனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு கொடுப்போம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படின்னு. இதுல முக்கிய அம்சம் என்னன்னா 25 லட்சம் ரூபாய் வரை இந்த யுனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும்.
ஏற்கனவே வந்து திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இருந்தது. ஆனால் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து சில தனியார் மருத்துவமனைகளில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படிங்கிறது மிக பெரும் அதிருப்தியாக இருந்தது. ஒரு சில இடங்களில் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரிஸ் அந்த மாதிரி செய்யும் போது இது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கின்ற போது தான் அரசு சார்பில் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கொண்ட யுனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் மாதிரியான நீண்ட நாட்கள் மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடிய ஒரு நோய், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான இதய அறுவை சிகிச்சை மாதிரியான ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சை, செலவு அதிகமாகக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சை கூட இதில் வந்து கவர் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பது இதன் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும். +2 ITI அல்லது டிப்ளமோ படித்திருந்தவர்களாக இருந்தால் மாதம் அவர்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பயிற்சி ஏற்படுத்தப்படும். அதாவது படித்த பட்டதாரிகளுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து போவாங்க கல்லூரி படித்து முடித்த பின்பு. அப்போ அந்த இன்டர்ன்ஷிப் போகும்போதே அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கப்படும். ITI டிப்ளமோ படிப்பவர்களாக இருந்தால் அவங்களுக்கு மாதம் 8,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகமானது கூறியிருக்கின்றது. இதே போல இளைஞர்கள், அதாவது தங்களுக்கு வந்து புது புது யோசனைகள் இருக்கு, பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு, தொழில் தொடங்க விரும்புறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன், நம்ம ஏற்கனவே கல்வி கடன் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொலாட்ரல் ஃப்ரீ பிணையில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்னு தொழில் முனைவோர்களுக்கும் உற்சாகம் தரும் வகையில் இந்த அறிவிப்பானது இடம்பெற்றிருக்கின்றது. இது போலவே முதல்வர் மக்கள் சேவை நண்பன் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்றாங்க. உங்கள் வீட்டு வாசலிலேயே அரசின் எல்லா சேவைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், 5 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அந்த வேலையில் சேருபவர்களுக்கு 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். அவர்களை கொண்டு அரசின் பல்வேறு துறைகளின் நலத்திட்டங்களை மக்களுக்கு அவர்கள் வீடு தேடியே கிடைக்கும் வகையில் வழிவகை செய்யப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகமானது அறிவித்திருக்கின்றது. விவசாய பயிர்க்கடன் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் வங்கிகளில் பெற்ற அந்த கூட்டுறவு வங்கியில் பெற்ற அந்த கடன் வந்து முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். ஒருவேளை 5 ஏக்கருக்கும் மேலே இருந்தது அப்படின்னா வாங்கிய கடனில் ஒரு 50% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தமிழக வெற்றிக் கழகமானது தன்னுடைய வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தப்படும். கரும்புக்கு டன்னுக்கு இதே போன்ற அந்த ஆதார விலை வந்து 4,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் நலம் சார்ந்தும் பல்வேறு முக்கிய திட்டங்களை தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்திருந்தது. அந்த வாக்குறுதியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக 27,000 ரூபாய் வழங்கப்படும். அதாவது மீன்களின் இனப்பெருக்க காலத்தின் போது மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருவதனால மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் சுமார் ஒரு 60 நாட்களுக்கு இந்த மீன்பிடி தடைக்காலமானது அமலில் இருக்கும். அப்போது அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக 27,000 ரூபாய் வழங்கப்படும். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது விபத்தில் சிக்கியோ படகு கவிழ்ந்தோ வந்து மீனவர்கள் இறக்கும் நிலையானது ஏற்படுகிறது இல்லையா, அந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு 25 லட்சம் ரூபாய்க்கு விபத்து காப்பீடு வந்து மீனவர்களுக்கு வழங்கப்படும். இதே போல மீன்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நெல்லுக்கு கரும்புக்கெல்லாம் ஏற்கனவே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை என்ற ஒரு புதிய கருத்தையும் தாவேக்காவானது முன்வைத்திருக்கின்றது. மீனவர்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் கூட வாக்குறுதியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதியோர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3,000 ரூபாய் வரை ஓய்வூதியத்தை நாங்கள் வழங்குவோம் என்று அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போல அரசு நிலத்தில் வீடு கட்டி மின் இணைப்பு இருக்கு, வீட்டு வரி கட்டண அந்த ரசீது இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அனைவருக்கும் பட்டாவை வழங்குவோம் என்றும் கூட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பரிசீலனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. திமுக ஆட்சி காலத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, டாப்ஸ் என்கிற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது அரசு ஊழியர்களின் கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டமாக இருந்தது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அவங்க புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக ஏறக்குறைய அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய டாப்ஸை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு அறிவிச்சாங்க. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் நாங்கள் மறுபடியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒப்பந்த ஆசிரியர்களாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வேலை பார்த்தாலே அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டு விடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் சம ஊதியம், அரசு ஊழியர்களுக்கு என்ன ஊதியம் வழங்கப்படுகின்றதோ அந்த ஊதியமே கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சாதி சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், பட்டா, இது போன்ற அரசு துறைகளின் பல்வேறு சேவைகள் எல்லாமே மக்களுக்கு கிடைக்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கப்படும். அதற்குள்ளாக அந்த எல்லா விஷயங்களையும் பொதுமக்களுக்கு கிடைத்துவிடும்.
மொத்தத்தில் லஞ்சமில்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அப்போது பேசினார். தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் பேசிய காட்சியை பார்க்கலாம். இந்த விஜய நீங்க 100% நம்பலாம். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். மக்கள் காசிலிருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன். இப்படி எல்லா வாக்குறுதிகளையும் கொடுத்த பின்பு திரு விஜய் அவர்கள் சொன்னார், நான் வாய்க்கு வந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கவில்லை, நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய வாக்குறுதிகளை தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம், என்னை நம்புங்கள் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் அப்போது கூறியது குறிப்பிடத்தக்கது. Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9444 227 273.